ஹலோ ரெட் டெவில்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். இன்னைக்கு யாரை கதற விட்டான்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்துக்கே தெரியும், யுனைடெட் இன்னைக்கு நம்மளை பயங்கரமாக கதற விட்டாங்க. 4-1. எப்பா எவ்வளோ பெரிய ஸ்கோர் லைன்யா. செகண்ட் ஹாஃபில் மட்டும் நம்ம 3 கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருக்கோம். நியூ காசல் வந்து நல்ல இன்ஃபார்மில் இருக்கிற டீம். அது மட்டுமா டாப் 4க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரபோ கப் இந்த சீசனை வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட டீமோட நம்ம ஆடும்போது ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸில் ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஓகே, பட் அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒனானாவை வந்து வெளியே வச்சதுக்கு காரணம் மேபி எனக்கு தெரிஞ்சு 99% அவன் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக் யூரோப்பா லீக் வந்து விளையாடும் போது உங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கிரிட்டிக்ஸுக்கு நடுவில் ஒனானா வந்து நின்று மானத்தை காப்பாற்றான்னு பார்த்தா பறந்துட்டு இருந்த மானத்தை அன்கிளிப் பண்ணிட்டான். அதாவது இன்னும் மேலே பறக்க விட்டான். கேவலமாக கீப்பிங் பண்ணினா அது எல்லாருமே பார்த்தோம். அவனால தான் அந்த 2 கோலுமே கன்சைட் பண்ணிடணும். அண்ட் அதனால தான் நம்ம இப்போ வந்து ஹோம் அட்வான்டேஜ் இல்லாமல் இப்போ இன்னுமே ஈவனில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒனானாக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அவனுக்கு எதுக்கு ரெஸ்ட்? எனக்கு தெரிஞ்சு அது ரெஸ்ட் கிடையாது, பனிஷ்மெண்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மெக்வயர் ஸ்டார்ட் பண்ணல, டோர்கு ஸ்டார்ட் பண்ணல, காசிமீரோ ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரூனோவை வெளியெடுத்தாப்புல, கார்னாச்சோ வெளியெடுத்தாப்புல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டாக்டிக்கல் மூவ்ஸ் இருந்தது. பட் ஒரு அவ்வளோ பெரிய டீம், ஒரு காரபோ கப் வின் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் டாப் 4 கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது சூட்டபிள் பிளேஸை போட்டு ஒரு ட்ராவது பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒரு 2-1 தோக்கலாமே. 4 கடவுளே, 4 கோலாக வாங்கி இவ்வளோ கேவலமாக தோக்குறது. அது யார்கிட்ட? நியூ காசல் கிட்ட. அந்த டீமோட மேனேஜர் கூட சைட் லைனில் இல்லை ப்ரோ. அவர் பாவம் சிக்கா இருக்கிறாரு. மேனேஜர் இல்லாமல் வந்து இந்த நிலைமையில் நம்மளை அச்சு போட்டு போயிருக்கிறாங்க. என்னத்த சொல்கிறது? சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டாக இருந்தது இல்லை, லைக் ஓகே, ஓரளவுக்கு ஒரு கோல் நம்ம விட்டோம், ஒரு கோல் நம்ம போட்டோம், நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் என்ன ப்ரோ ஆச்சு? என்ன ஆச்சு திடீர்னு? நம்ம அப்படியே தான் இருந்திருக்கோம், அவங்க இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்கன்றதான் நான் அப்சர்வ் பண்ண விஷயம். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு கோலு உகாட்டேயோட ஒரு மிஸ்டேக். பட் உகாட்டே அதை வந்து காம்பன்சேட் பண்ணிட்டான். ஏன்னா நம்ம கார்னாச்சோ கோலில் உகாட்டே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணால் அந்த பில்டப்பில். பட் செகண்ட் கோல் மசுராயோட ஸ்லிப்பு. இந்த செகண்ட் ஹாஃபில் சைட் ஸ்விட்ச் ஆகும்ல, இந்த ராஸ்கல்ஸ் நம்ம டிஃபென்சிவ் லைனில் தண்ணியை ஊற்றிடானுங்க போலகுது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நம்மளோட பிளேயர்ஸு ஒரு 3-4 இடத்துல வந்து ஸ்லிப் ஆனாங்க. 101% ஷுவர் பாஸ். அவங்க வந்து நல்லா பிளான் பண்ணி நம்மளை செகண்ட் ஹாஃபில் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பக்கம் மட்டும் தண்ணியில் ஏதாவது ஆயிலை கலந்து விட்டாங்களான்னு தெரில, இஷ்டத்துக்கு வழுக்கி விடுறாங்க. எல்லாம் கேட்க லேமாக தான் இருக்குது. பட் நல்லா ஆடிட்டு இந்த பசங்க செகண்ட் ஹாஃபில் இப்படிலாம் வழுக்கி விட்டு இப்படிலாம் நம்புற மாதிரியே பஸ் இருக்குது. அவ்வளோ மோசமாக நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது திடீர்னு வந்து பேக் டு ஸ்கொயர் மாதிரி இருக்குது, நம்புகிற மாதிரியே இல்லை. சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு ஏதோ அங்கே அவனுங்க ஹோம் கிரவுண்டில் ஏதோ பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அடுத்த செகண்ட் ஹாஃபில் வந்த கோலுங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டாலட் வந்து ராங் டைமிங் பீட்டன் ஆகிட்டான். அதோட விளைவுகள் தான் ஒரு கோல். அங்கே ஸ்லிப் ஆனால் பீட்டன் ஆனான்றது கொஞ்சம் கவனிக்கணும். அங்கே ஒருவேளை அந்த ஸ்லிப்பரினால கூட அவன் பீட்டன் ஆகிருக்கலாம். ஓகே, ஆக்சுவலி பீட்டன் தான் இருக்கான், பீட் ஆகிட்டான். அண்ட் அது வந்து கோல் ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட் கோல் மசுராய் ஸ்லிப் ஆனான். கரெக்டாக அடுத்தது மசுராய் ஸ்லிப் ஆனால், மசுராய் ஸ்லிப் ஆனதில் அதில் ஒரு கோல் போச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம புதுசாக இறங்கின நம்ம பேண்டர் பிரீமியர் லீகோட டெபியூட்டுங்க. இத்தனை வருஷத்தில் இத்தனை மேட்ச்சில் இப்போ தான் பிரீமியர் லீகோட டெபியூ ஒன்று. அந்த டெபியூவில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஒனானா வந்து அவ்வளோ கிரிட்டிக்ஸுக்கு நடுவில் இப்போது அவனை வந்து வெளியே போட்டு இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நீங்கள் உசுரை கொடுக்க வேணாங்க. சேவ் பண்ணான், 2-3 பால்லாம் சேவ் பண்ணான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இவ்வளோ பண்ணவன் அந்த ஒரு 4th கோல், ஐ திங்க், ஆமாம் 4th கோலுக்கு வந்து சிப் பண்ணாமல் பார்த்தீங்களா, லைஃப்பில் மறக்க மாட்டேன். அந்த பாலை செக் பண்ணி எப்படி அது நம்மளுக்கு வந்து ஆப்படிச்சது பார்த்தீங்களா. என்னத்துக்கு இதெல்லாம்? பேசிக்கலி ஒனானா வந்து உள்ளே வந்தது காரணம் பிகாஸ் அவன் ஒரு பால் பிளேயிங் கோல் கீப்பர். அதாவது அவங்ககிட்ட நீங்கள் பாலை கொடுத்தீங்கன்னா அவன் வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். டெக்கியா கூட அவ்வளோ கிடையாது, சிமிலர்லி இவன்லாம் அவ்வளோ கிடையாது. பட் அவங்க நல்லா சேவ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இவன் சேவ் பண்ண மாட்டான். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒனானா தான் நம்மளோட யுனைடோட ஹிஸ்ட்ரியிலேயே வேர்ஸ்ட் எவர் கோல் கீப்பர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இஸ் அ பெட்டர் பால் பிளேயிங்
கோல் கீப்பர். நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ லைக் சிட்டிக்கெல்லாம் எடர்சன் இருக்கிற மாதிரி செம்மையாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அவன் கெட்ட நேரமோ நம்ம கெட்ட நேரமோ ஆப் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் வந்து நான் வந்து இவன் கொண்டு வந்தான் எரிக் டென் ஹாக். பட் அப்படி ஒரு இடத்துல பேந்தூருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சிப்பு அது கூட அவ்வளோ சாஃப்டாக குத்துறாரு பால். அது சென்ட்ரலில் யாராவது அப்படி பண்ணுவாங்க? டேய் இப்போ உனக்கும் ஒன்னானாக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ்? இப்போது ஆமரிம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான், ஒன்னானாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. அதை நீ சரி பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த கேம்ஸில் நீ இருந்திருப்ப. கரெக்டு தானே? அதை வந்து வர்ஸ்டாக்கியிருக்க. பேண்டர் வந்து அதை வேர்ஸ்டாக்கியிருக்கான். எப்படி யூரோப்பாவுக்கு அவனை நம்பி போடுறது? இப்போ பயம் ஜாஸ்தி தான் ஆகுது. இப்போது பேண்டருக்கு பால் வந்தாலே தடவுறான், விட்டுடுறான். அவனால் முடியல. ஆல்மோஸ்ட் நிறைய 50-50s போட்டான். அவன் கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி. அவன்கிட்ட பால் போச்சுன்னா எல்லாரும் ரஷ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வீக்கஸ்ட் பிளேயராக இருந்தான் இன்றைக்கி கேமில். ஸோ நியூ காசில் ஃபைட் பண்ணி தனக்கு தேவையான 4th பிளேஸில் போய் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. சிட்டிக்கும் மேலே போயிட்டாங்க. நம்ம இருந்த 13th பறி கொடுத்துட்டு இப்போ 14th வந்திருக்கோம். நம்ம டாப் 10 போகிறதுக்கு வாய்ப்பில்லை. இது ஆமரிம் வந்து இப்போ ஐ திங்க் இஸ் லீஸ்ட் பாதர்ட். அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக யூரோப்பா தாங்க. யூரோப்பாலேருந்து நம்ம எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் என்னன்றது தெரியும். அது வரைக்கும் வந்து யூரோப்பாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அவன் ப்ளே பண்ணிட்டு இருக்கான்றது நல்லா தெரியுது. ஏன்னா ஒரே கேட்டு தான் நம்மளுக்கு இருக்குது அடுத்த சீசனில் யூரோப் போகிறதுக்கு, யூசிஎல் போகிறதுக்கு. இதில் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் என்ன, இன்ஃபார்மில் இருக்க ஜர்க்ஸிக்கு வந்து ஐ திங்க் ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஜென்ரலாகவே இப்போ நம்மளுக்கே ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 1 வீக் 10 days ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா? அந்த நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வின்னும் பணம் ஆகணும். அடுத்த லெக்கில் ஜர்க்ஸி ஆடுவானான்னு தெரியல. நம்பர் 9 வச்சுன்னு இருக்கிற இந்த கோமாளி ஒயிலாண்ட் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இன்றைக்கி கூட ஒரு ஹெட்டர் கட்சதுங்க. ஷாப் போட்டாங்க, சூப்பரான கிராஸுங்க. தலையை வச்சான். நாட் குட் கனெக்ட், பட் நல்ல பேஸில் நல்லா போச்சுங்க. கனெக்ட் தான் புவர். அந்த மாதிரி இப்போ இவனை நம்பி நம்ம இருக்க போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இப்போ தான் வந்து காலர் அப்படி தூக்கிக்கிட்டு நடக்கிற ஒரு நிலைமை வந்துட்டு இருந்தது. யூரோப்பில் இருக்கிறோன்னு பெருமையாக பீத்திக்கிட்டு இருப்பேன். அது யூரோப்பில் அன்பீட்டுங்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு சுத்தம் புரியல. அஃப்கோர்ஸ் நம்ம எப்படியாவது வந்து செகண்ட் லெக் வின் பண்ணிடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது தான். அதாவது மேபி பெனால்ட்டியில் கூட போய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து எப்படின்னா அந்த வெடிகுண்டை தூக்கி நம்ம கீழே வச்சு உட்கார்ற மாதிரியே இருக்குதுங்க. என்னைக்கு வெடியுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி சண்டேயில் விளையாட போன இடத்துலலாம் தைரியமாக சொல்லிட்டோம், இன்றைக்கி ஒன்று நாங்கள் வின் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஹாஃபில் அதை மெயின்டைன் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் மானம் போச்சு. கரெக்டாக 95th மினிட்டுக்கு அப்புறம் கால் வருது எங்கள் ஆளுங்க கிட்டே இருந்து. வேறு எதுக்கு பேசின பேச்சுக்கு எனக்கு கழுவி ஊற்ற வேணாமா? அதுக்கு தான். இருந்தாலும் பயங்கர ஹர்ட் ஆகிட்டேன். அதான் என்னோடய ஹர்ட்டை உங்களோட கொட்டிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த மேட்சுக்கு என்னத்த வீடியோ அனாலிசிஸ் நான் போடுறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இன்னும் எவ்வளோ இந்த டார்ச்சரை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும். எனிவேஸ் தேர்ஸ்டே எப்படியாவது வின் பண்ணுங்கடான்னு கதறி கேட்டுக்கிறேன். இன்னும் ஜெயிக்கிறது தோக்கிறது உங்ககிட்ட தான்டா இருக்கு. ஜெயிச்சிருவேங்க சாமி. அண்ட் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். என் கதறலை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.